ஒரு காடு. அந்த காட்டிலே ஒரு ரேஞ்சர் வர்றார் உள்ள. அவர் நிறைய பொருட்களை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு டென்ட் அடிக்கிறார். டென்ட் அடிச்சு பின்னால் ஒரு டெம்போ வருது. டெம்போல இருந்து டோர் கீர் எல்லாத்தையும் அவரே ஒரே ஆளாவே அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவர்கிட்ட ஒரு வேட்டை நாய் சின்னதாக இருக்கு, வெள்ளை கலரில் இருக்கு. அந்த சின்ன வேட்டை நாயை என்ன பண்றார், அனுப்புறார். சுத்தி போய் பார்த்துட்டு வா, ஏதேனும் வனவிலங்குகள் இருந்தால் கத்தோம்ல. வேட்டை நாய் போகுதுங்க. போயிட்டு இருக்கும் பொழுது இது எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க போதா, அதை ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு. எதை? வேட்டை நாயை பார்த்துருச்சு. வேட்டை நாயை பார்த்தோடனே சிறுத்தை துரத்துது பாருங்க. வேட்டை நாய் ஓடுதுங்க 60 கிலோமீட்டர்ல, பயங்கரமா ஓடுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிறுத்தை அது பசிக்கு ஓடுது. 145 160 ஓடுது. அங்க பார்த்த சிறுத்தை இங்க பார்த்த வேட்டை நாயை ஜிப்னு பக்கத்தில் வந்துருச்சுங்க. நாய் இப்படி போதா நேரா, அங்க ரேஞ்சர் இருக்கிறார் பார்த்துருச்சு. நாய்க்கு என்னன்னா, இப்படி போய் இப்படி ரைட்ல திரும்பினா ஃபோர்ஸ் குறையும், சிறுத்தை வந்து அடிச்சிடும். நாய்க்கு பிசிக்ஸ் தெரியுது. நேராக அது என்ன பண்ணிச்சு, ரேஞ்சர்கிட்ட போல. ரேஞ்சருடைய கதவு திறந்துருந்தது. கதவுக்குள்ள வேகமாக 60 கிலோமீட்டரில் ஓடிச்சு பாருங்க. அந்த கதவு கொஞ்சம் அப்படி ஆடிச்சு பாருங்க. பின்னாலேயே சிறுத்தை புலியும் நுழைஞ்சிருச்சு உள்ள. ஜுப்புன்னு மூடிருச்சு கதவு. இப்போ ரேஞ்சரை காட்டுறான். ரேஞ்சர் என்ன பண்ணுவார், சிரிப்பாரா அழுவாரா? ஷூட் பண்ணுவார். நான் கதவு தான் பூட்டிருச்சேன், அழுவுறார். வேற வழி. சிறுத்தை என்ன பண்ணியிருக்கோம், நாயை கடிச்சிருக்கும், கடிச்சு சின்ன பின்னம் பண்ணியிருக்கோன்ட்டு. ஆனால் கதவு திறக்கிறதுக்கு பயம், ஏன்னா சிறுத்தை. நேராக அவர் ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்ணுறார். ரெஸ்கியூ டீம் வருதுங்க. இதாங்க மேட்ரு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ரெஸ்கியூ டீம் வருது. ரெஸ்கியூ டீம் வந்துட்டு கேமரா வைக்குதுங்க உள்ள, என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. உள்ள கேமராவில் பார்த்தா நாம் எல்லாம் நினச்ச மாதிரி சிறுத்தை வேட்டை நாயை சாப்பிடல. வேட்டை நாய் அந்த சதுரமாக இருக்கிற அந்த ரூமில் ஓரமாக பதுங்கி கிடக்குது, உயிரோடு இருக்குது. இப்படி பார்த்துட்டு இருக்குது சிறுத்தையை. சிறுத்தையை காணோம். இப்படி ரவுண்ட் அடிக்குது பாருங்க. சிறுத்தை எங்கே இருக்குன்னா, மூணு கதவு இருக்குல்ல, அதில் நாயை விட பயந்து போய் அது வந்து அந்த அந்த கதவுல நடுங்கிட்டு இப்படி உட்காந்துட்டு. கேமரா பிடிச்சவன் ஒன்று சொன்னான் பாப்பா. என்ன சொன்னான் தெரியுமா? பசி வந்தது சிறுத்தைக்கு, இரையை தேடித்தான் ஓடியது. இரை கையகப்பட்டுவிட்ட அந்த வினாடியில் எப்பொழுது சிறுத்தைக்கு தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று புரிந்து கொண்டதோ, அதற்கு இப்பொழுது பசி அவசியம் இல்லை, அதற்கு இப்பொழுது இரை அவசியம் இல்லை. அது தன் விடுதலைக்காக, தன் சுதந்திரத்திற்காக காத்திருக்கிறது என்று சொன்னார்.